வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலாப்பழத்தை வச்சு 2 ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா பலாப்பழ பாயாசம். முதல்ல 10 பலாப்பழம் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ பழம். இதை எடுத்து கொட்டை நீக்கிட்டு பொடியா கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் கொடுத்து நல்லா குழைவா மசிய எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து இதுக்கு தேங்காய் பால் தேவை. 1/4 முறி தேங்காயில் ஒரு திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர்லையும், 2வது எடுத்த தேங்காய் பால் 2வது டம்ளர்லையும் 2 டம்ளரில் தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து தேவையானது 10 முந்திரி பருப்பு, 10 உலர் திராட்சை, கொஞ்சம் தேங்காய்ச்சில பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பலாச்சுளைய பொடியா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம பாயாசம் ரெடி பண்ண போறோம். இப்ப அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டுறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் லேசா வதக்கி விடுறேன். இதை அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாயாசம் ரெடி பண்றோம். 2 நிமிஷம் இந்த பலாப்பழம் நல்லா வதங்கினதும் இதுல ஒரு 1/2 டம்ளர் 2வது எடுத்த பாலை சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மசிய வேக வச்சு எடுத்த பாசி பருப்பை இதுல சேர்க்கிறோம். இந்த பாசி பருப்பு கட்டி இல்லாம நல்லா கிண்டி விடுறதுக்காக நம்ம 2வது எடுத்த தேங்காய் பாலை இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் அதுல சேர்த்து நல்லா ஒன்று போல கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இதுக்கு தேவையான வெல்லம் நம்ம ரெடி பண்றோம். இன்னொரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 3/4 டம்ளர் வெல்லம் சேர்க்க 150 வெல்லம். இப்ப இந்த பலாப்பழ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாணிக்கு நீங்க வெல்லத்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாசி பருப்பு நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இந்த வெல்லத்தை அரிப்பு வச்சு அரிச்சு ஃபில்டர் பண்ணி அதில் சேர்க்குறோம். பாசிப்பருப்பு, பலாப்பழம், வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காய்ச்சில சேர்த்து அது கலர் மாறையும் அதை பாயாசத்தோடு நம்ம எடுத்து சேர்க்குறோம். அடுத்து முந்திரி பருப்பும் லேசாக போட்டு வதக்கி இது கூட உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா நம்ம நெய்ல வதக்கி பாயாசத்தோட சேர்க்கிறோம். இப்ப அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பல துண்டுகளை நான் சேர்க்கிறேன். இப்ப இந்த பாயாசம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் நம்ம சேர்த்தோம்னா 2 நிமிஷத்துல இறக்கி வைக்கணும், கொதிக்க விடக்கூடாது. கட்டியா எடுத்த தேங்காய் பாலை நான் சேர்க்கிறேன். சேர்த்து 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பாயாசத்துக்கு நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சிருந்தேன். இப்ப நமக்கு பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து 2வது ரெசிபியான பலாப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 10 பலாச்சொலைய கொட்டை எடுத்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை அடுப்புல வச்சு வேக வச்சிருக்கேன். விசில் போட்டு 2 விசில் வரையும் நம்ம இந்த குக்கரை இறக்கி வச்சு குக்கரை ஓபன் பண்ணி இதை ஆற விடுறோம். இதுல உள்ள தண்ணியையும் நம்ம வேஸ்ட் ஆக்காம இதுல சேர்த்துக்கலாம். ஆறுனதும் இந்த பலாப்பழத்தை மிக்சி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வெல்ல பாகு ரெடி பண்றோம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு 1 டம்ளர் வெல்லம், 200 கிராம் வெல்லம், இதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கட்டி கரையும்படியா நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். இது கரைஞ்சதும் நம்ம பக்கத்துல இன்னொரு அடுப்புல ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சு இந்த கரைச்ச வெல்லப்பாலை ஃபில்டர் பண்ணி அதுல சேர்க்கிறோம். இப்போ அரைச்ச பலா பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். கிண்டி விட்ட பிறகுதான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விடுறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொதி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கரைச்சி அதையும் இதில் சேர்க்குறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கட்டியான ஒரு பதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை சேர்க்குறோம். இந்த நேரத்தில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம அப்பப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஹையிலே வச்சுக்கலாம். நல்லா சுண்டி கண்ணாடி பதத்துக்கு வந்துகிட்டு இருக்கு.
இந்த நேரத்தில் வந்து நம்ம பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 10 முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம வறுத்து அதை இதில் சேர்க்குறோம். இப்போ அல்வா எப்படி ரெடி ஆயிட்டுன்னு பார்த்தோம்னா, அல்வா கண்ணாடி பதத்தில் நல்லா சுண்டி சுருண்டு சட்டியில் ஒட்டாமல் வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறோம். அல்வா ரெடி ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. நமக்கு நெய் தடவிய பாத்திரத்தில் நம்ம இந்த அல்வாவை சேர்க்குறோம். அல்வா ஆறின பிறகு தான் நம்ம அதை எடுத்து பயன்படுத்துகிறோம். அல்வா ஆறுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ ஸ்வீட்டான பலாப்பழ அல்வா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.